சார் இந்த நீங்க எப்பயுமே சொல்றது உண்டு. இந்த மர்மம் நிறைந்த விருச்சிகம், அமானுஷ்யம் நிறைந்த விருச்சிகம் அப்படின்னு சொல்லுவீங்க. நிறைய அந்த டைட்டில்ல நம்ம போட்டிருப்போம் அந்த வீடியோல. கண்டிப்பா நல்ல வரவேற்பு கிடைச்சது. ஸோ இப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்கு இந்த 2026 புத்தாண்டு எந்த மாதிரியான நற்பலன்களை கொடுக்க போகுது? கண்டிப்பா லாபத்தை கொடுக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு லாபகரமான ஆண்டா இந்த 2026ஆம் ஆண்டு இருக்க போகுது. ஏன் லாபம் அப்படின்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, 2026ஆம் ஆண்டு துவக்கம் பிறப்பு இருக்குல்ல, அது எங்க நிகழுதுன்னா விருச்சிக ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானமான கன்னி ராசியில தான் நிகழுது. அதாவது 2026ஆம் ஆண்டு பிறப்பே வந்து பாத்தீங்கன்னா கன்னி ராசியில தான் பிறக்குது. ஸோ கன்னி ராசின்றது இவங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியது. லாபத்தை கொடுக்கக்கூடிய அம்சத்துல இந்த ஆண்டு பிறக்கிறதுனால இந்த ஆண்டு முழுவதும் 2026ஆம் ஆண்டு முழுவதும் லாபங்களை மட்டுமே அறுவடை பண்ணக்கூடிய இதனால வரைக்கும் நிறைய போராட்டங்களை சந்திச்சிருக்காங்க, இழுவரைகளை பார்த்துருக்காங்க, தோல்வியில சந்திச்சிருக்காங்க, நிறைய விதைச்சிருக்காங்க. அதாவது ஒரு என்ன சொல்ற ஒரு இந்த விஷயத்தை செஞ்சா இது மூலயமா நமக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கும், இதை செஞ்சோம்னா நமக்கு நல்ல வருமானம் வரும், இதை செஞ்சா நல்ல நட்புகள் நமக்கு கிடைப்பாங்க, இப்படி நிறைய இடங்கள்ல வந்து முதலீடுகளை விதைச்செலவு செஞ்சிருக்காங்க. அதுக்கான அறுவடைகளை இந்த ஆண்டுல எடுத்துருவாங்க. நீங்க கவலையப்பட வேணாம். கண்டிப்பான முறையில் 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு மன நிறைவையும் பெரிய பிரச்சனையா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது மன போராட்டம் தான். ஓகே, இந்த மனசை வந்து சரி பண்ணக்கூடிய, மனசுக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டா 2026ஆம் ஆண்டு இருக்கும் போது விருச்சிக ராசிக்காரர்கள் ஹாப்பியா இருக்கலாம். சரி, இப்ப இந்த குரு சஞ்சாரம், சனியுடைய இது இந்த டிரான்சிஷனா இருக்குல்ல, கண்டிப்பா இதை பேஸ் பண்ணி இன்னும் எக்ஸ்ட்ரா மெருகேத்துற வகையில எந்த மாதிரி பலன்கள்? நிச்சயமா விருச்சிக ராசிக்கு வந்து இன்னும் இது கூடுதல் சிறப்பு. குருவுடைய மே மாதம் வந்து 26ஆம் தேதி அவர் வந்து கடகத்துக்கு வந்துருவார், உச்ச வீட்டுக்கு வந்துருவார். 12 வருடத்துக்கு சொன்னீங்க. ஓகே, 12 வருடங்களுக்கு ஒரு சுற்று, அவர் சுற்று 12 வருடத்துக்கு ஒரு முறை வந்து கடகராசி உச்ச வீட்டுக்கு வர போறாரு. இந்த 2026ல வராரு, ஆண்டு முழுவதும் தொடருவாரு. 12ஆம் இடத்துல, அதாவது அவருடைய சுழற்சியில கடகராசியில வந்து ஒரு உச்ச பலம் பெறாரு இல்லையா. அந்த குரு யாரு விருச்சிக ராசிக்குன்னா யோகாதிபதி, யோகஸ்தானாதிபதி, பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி, குலதெய்வத்தை குறிக்கக்கூடியவர். அது போக தனஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி, அவரே தனக்காரகன். இவ்வளவு சிறப்புகளையும் ரோலையும் எடுத்திருக்கக்கூடிய குரு பகவான் முழு பலத்தோட ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துல இருந்து அமர்றாரு. அங்க இருந்து ராசிக்கு தன்னோட 5ஆம் பார்வையை கொடுக்க போறாரு. இதுக்கு மேல சொல்லவா வேணும்? அவ்வளவு சிறப்புகளுக்கு குருவர்களால இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு விருச்சிக ராசிகள் கிடைக்க போகுது. அவரு ராசிக்கு மட்டும் பார்வை கொடுக்கல, முன்னாடி சொன்னே யோகஸ்தானம் சொல்லி ராசிக்கு 5ஆம் இடமான யோகஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி. அவர் தன்னோட வீட்டுக்கே பார்வை கொடுக்க போறாரு. அப்ப எல்லா வகையிலும் வந்து எதையும் பார்க்கலாம்டா, அந்த தைரியம் இயற்கையாவே விருச்சிக ராசிக்கு உண்டு. எதையும் தாங்கக்கூடியது, சந்திக்கக்கூடிய, எதிர்கொள்ளக்கூடிய திறம் வந்து விருச்சிக ராசிக்கு உண்டு. அதை மேம்படுத்துற விதமா இந்த குருவுடைய அருளும் துணை நிற்க போகுது இனி வர காலங்கள்ல. சொல்லப்போனா இந்த குருவுடைய அருள் மட்டும் கிடையாது, இதனால் வரைக்கும் வந்து சனியோடைய அனுகிரகம் கிடைக்காம இருந்தாங்க. அர்த்தாஷ்டம சனி காலத்துல இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. சனி வந்து அர்த்தாஷ்டம சனி அப்படின்றது வந்து அஷ்டம சனியில பாதி. சனி 8ஆம் இடத்துல இருந்தா என்ன மாதிரி வீண் விரயங்களையும் பிரச்சனைகளையும் வீண் பழியையும் சொல்லையும் நமக்கு கொண்டு வருமோ, நோய் நொடி இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்குமோ, அதுல பாதி அளவு இந்த அர்த்தாஷ்டம சனியும் செய்யும். அதனால சில மருத்துவ செலவினங்கள், வீடு புனரமைக்கிறது, இந்த மாதிரியான நிறைய வீண் விரயங்கள், செலவுகள்லாம் சந்திச்சு கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அந்த சனியுமே யோக பலனை கொடுக்க போறாரு. சனி வந்து இந்த ராசிக்கு யோகஸ்தானமான மீன ராசிக்கு போக போறாரு. ஸோ அங்க மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு குருவுடைய பார்வை கொடுக்க போறாரு. நீங்க கேட்பீங்க, ஏற்கனவே சனி வந்து மீனத்துல தானே இருக்கு அப்படின்னு. அது வந்து திருக்கணித முறைப்படி பஞ்சாங்கப்படி சனி அங்கே வந்திருக்காரு. வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி பாரம்பரிய சித்தர்கள் சொன்ன சித்தநாதர்கள் கொடுத்த அந்த வாக்கிய கணித முறைப்படி வந்து மார்ச் மாதம் தான் வந்து மீனராசிக்கு போறாரு. மீனராசிக்கு போன பின்னாடி குருவோட பார்வை கிடைக்க போகுது. குரு பார்வையோட சனியும் சேர்ந்து உங்களுக்கு வந்து யோகத்தை செய்ய போறாரு. இதுதான் இந்த அளவுக்கு ஒரு சிறப்பான அம்சத்தோட தான் 2026ஆம் ஆண்டு முழுமையாவே இருக்க போகுது. அதனால மகிழ்ந்து இருக்கலாம். ஓகே சார். ஸோ இதை தாண்டி இப்ப சொல்லிட்டீங்க, பொருளாதாரம் சிறப்பா இருக்கும், தொழில் வளர்ச்சி எல்லாமே பக்கவா சொல்லிட்டீங்க. இதை தாண்டி அவனுடைய ஹெல்த் ரீதியான விஷயங்கள்ல எந்த மாதிரி விஷயங்கள கவனமா இருக்கணும்? ஆமா, நீங்க ஹெல்த் விஷயம் கேட்டது வந்து பாத்தீங்கன்னா, இது நாள் வரைக்கும் அதனால சில தொந்தரவுகளை அனுபவிச்சுட்டு தான் இருந்தாங்க. இனிமேல் அதை வந்து விட போறாங்க. ஆனா ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள்ல இருந்த, கடன் சார்ந்த பிரச்சனைகள் இருந்த விருச்சிக ராசிக்காரர்கள் விடுபட போறாங்க. ஆனா ஒரு சிறப்பு விஷயம் மட்டும் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கடன் எப்பயுமே இருக்கும். கடன் இல்லாம இருக்கணும்னு மற்றவங்க மாதிரி நினைக்கக்கூடாது. வாண்டடாவாச்சும் ஒரு லோனை போட்டு வச்சுக்கிறணும். கையில காசு இருந்தா கூட ஒரு கடனை வாங்கி, ஒரு பொருளை வாங்கி அந்த கடனை திரும்ப அடைச்சிக்கிட்டு இருக்கணும். இது எதுக்காகனா, இவங்க வளர இவங்களோட கடனோட அளவும் வளரும். அப்ப சும்மா இருந்தாலும் வீணா நம்ம வந்து கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அப்ப நாமளே விரும்பி ஒரு கடனை வாங்கிக்கிறது நல்லது. இது எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விருச்சிக ராசிக்கு 6ஆம் இடம் சொல்லக்கூடிய கடனை குறிக்கக்கூடிய ஸ்தானம் வந்து மேசராசி. அந்த மேசராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் செவ்வாயே அதிபதி.
விருச்சிகராசியுடைய அதிபதி செவ்வாய் தான் 6ஆம் இடத்துக்கும் அதிபதி. அப்போ இவர் வளர கடனும் வளரும். ஸோ அந்த அடிப்படையில் விருச்சிகராசிக்காரர்கள் எப்பயுமே வந்து விருச்சிகராசிகள் மட்டும் கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு கடனை எப்பயுமே வச்சிருக்கிறதா நல்லதுன்றது என்னோட பார்வையில் நான் சொல்கிறேன். இந்த இனி வரக்கூடிய காலம் 2026 முதற்கொண்டு குருவோட அருளோட தொடர்றதுனால கடனால் வளரக்கூடியவங்களா இருப்பீங்க. இதனால் வரைக்கும் கடனால் கஷ்டப்பட்டு சங்கடப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா இனிமேல் நீங்கள் வாங்கின கடனை சரியாக செலுத்தி மேலும் மேலும் நீங்கள் கேட்க உங்களுக்கு கடன் கிடைச்சி அந்த கடனை சரியான முறையில் நீங்கள் வாழ்க்கைக்கு ஆதாயத்துக்கு பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்திக்க போகிறீங்க அப்படின்ட்டு வேணால் சொல்லலாம். ஆனா நீங்க கடன் வளரும்னு சொல்லிட்டீங்க. அந்த கடன் வந்து எந்த விதத்துலயும் அவங்கள வந்து அடிக்கும் அப்படின்ற இடத்துக்கு போகாதுல்ல? வாய்ப்பே கிடையாது. ஏன்னா குருவோட பார்வை இருக்குல்ல. குரு உச்சம் பெற்ற தனகாரகன் முழு பலத்தோட எங்க இருக்காரு? 2ஆம் இடத்தை தனஸ்தானாதிபதி பாகிஸ்தானம் போயிருக்காரு. எதுக்கு? பணம் கூரையை பிச்சுட்டு கொட்டும். ஓகே. எப்படினாலும் வந்துடும், பயப்படவே வேணாம். அதாவது இந்த பர்டிகுலரா அந்த 2026 மட்டும் சொல்றீங்க? ஆமா, இந்த ஆண்டு இந்த நிலை கோச்சார நிலை சந்திரனுடைய ராசி அடிப்படையில கிரக நிலைகள் வந்து எப்படி இருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா சிறப்பான யோக பலன்களை கடன் வாங்கலாம், அடைச்சிக்கலாம். அதுக்கான எல்லா சூழலும் இருக்கு. ஆமா, சாத்தியக்கூறுகளும் இருக்கு. சார் இதை தாண்டி இப்ப இந்த உங்களுக்கு இன்னும் மிருகத்த வகையில கோயில் வழிபாடு, கண்டிப்பா தெய்வ வழிபாடு அப்படின்னா இந்த மாதிரி சொல்லலாம். பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரர் வந்து தெய்வாம்சம் பொறுத்தவர்கள் தான். இயற்கையாவே அன்னை ஆதிசக்தியார பராசக்தியோட அருள் பெற்றவங்க தான். ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் வந்து குருவோடைய அருள் பரிபூர்ணமா இருக்கிறதுனால ஆத்மாத்மா குருவா யாராவது எடுத்து வழிபடுறவங்களோ தொடர்ந்து வழிபடுங்க, நல்லா வழிபடுங்க. அவங்களோட இடத்துக்கு போங்க, கும்பிடுங்க, ஆசீர்வாதத்தை வாங்குங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரமண மகரிஷியை வணங்குவாங்க, வள்ளலாரை கும்பிடுவாங்க. இவர் நம்ம இப்படி நிறைய பெரிய ஞானிகளையும் பெரிய மனிதர்களையும் வந்து தன்னோட குருவா நினைச்சு வழிபடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? சாய்பாபாவெல்லாம் நிறைய இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு குருவை பிடிச்சிக்கோங்க, உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். எல்லா பலன்களும் சிறப்பா சொன்னீங்க. இதை தாண்டி இந்த குறிப்பா வந்து குரு வந்து 12 வருடங்களுக்கு ஒரு முறை வந்து கடகத்துல அமரப்போகுதுன்னு சொன்னீங்க. அதை தாண்டி சனியுடைய வக்ர பயிற்சி, சனியுடைய வாக்கிய கணித அடிப்படையில பயிற்சி இருக்கு அப்படின்னீங்க. சோ இன்னும் ஏனைய கிரகங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் ஆண்டு கிரகங்கள், இதெல்லாம் பேஸ் பண்ணி என்ன மாதிரியான இந்த வருடங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் சார்? கண்டிப்பா. அதாவது நம்ம ஆண்டு கிரகங்கள் தான் வந்து ஆண்டு பலன்களுக்கு எடுத்துக்க முடியும். கோச்சார பலன்கள்னு வரும்போது நம்ம அதான் எடுத்துக்க முடியும். மாத பலன், வார பலன் வரும்போது நம்ம மாத கிரகங்கள் ஒவ்வொரு நாட்கள் வரக்கூடிய சந்திரன் அடிப்படையை வச்சு நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே ஆண்டு பலன் அப்படின்னு வர்றதுனால இந்த ஆண்டு ஆளக்கூடிய நபர்களா யாரு, கிரகங்களா யாரு? சார் ஒரு நிமிஷம் சார், இதுக்கு எதுக்கு நான் அதை கேட்டேன்னா, ஏற்கனவே வந்து குருவுடைய பயிற்சி இயர்லி ஒன்ஸ் இருக்கு, சனியுடைய பயிற்சி 2.5 வருடத்துக்கு ஒரு முறை தான். ஆனா ஏற்கனவே இந்த வருடம் 2025 சனியுடைய பயிற்சியை பார்த்துட்டு இருப்பாங்க. அது வந்துட்டு என்ன பஞ்சாங்கம் அடிப்படையில? திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில. இப்ப திரும்ப வாக்கிய கணித அடிப்படையில தான் அந்த பயிற்சி வருது. சோ இந்த கிளாரிட்டி மக்களுக்கு கொடுக்கலான்றதுனால கேட்கிறேன். நீ கேட்டது ரொம்ப நல்ல கேள்வி. ஏற்கனவே வந்து சனி வந்து மீனத்துல தானே இருக்காரு. இப்போ நீங்க இப்பதான் இனிமே தான் வரப்போறாருன்னு சொல்றீங்களே, இது என்ன விஷயம்னு கேக்குறீங்க. அதாவது வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய பாரம்பரிய ஜோதிடர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து இனிமே தான் வந்து சனி பயிற்சி மீனத்துக்கு வரப்போறாரு. இப்போ வரைக்கும் கும்பத்துல ராகுவோட இணைவு பெற்று தான் இருக்காருன்றதான் நம்மளோட கணித அடிப்படையிலான நம்பிக்கை. ஸோ இந்த அடிப்படையில மீனராசிக்கு நம்ம வாக்கிய கணிதத்தின் அடிப்படையில மார்ச் மாதம் வரப்போறாரு, சனி வரப்போறாரு. ஸோ இது வந்து திருக்கணித முறையில ஏற்கனவே வந்துட்டு தான் ஒரு கணித முறை, அது ஒரு கணித முறை அதில் இருந்துகிட்டு இருக்கு. அதை ஃபாலோ பண்ணி சொல்லக்கூடிய, அதை நம்பி பலன் சொல்லக்கூடிய ஜோதிடர்களும் இருக்காங்க, அதை நம்பக்கூடிய மக்களுமே நிறைய பேர் இருக்கிறாங்க. வாக்கிய கணிதம் பாரம்பரிய முறை அதையும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஜோதிடர்களும் பெரும்பான்மையான மக்களும் இருக்காங்க. திருக்கோயில்களில் பெரும்பாலும் வாக்கிய கணிதம் ஃபாலோ பண்ணுவாங்க. சித்தநாதர்கள் கொடுத்த கணிதத்துல அதுல மாற்றம் செய்யறதுக்கு அதிகாரம் திருநள்ளாறுல கூட இந்த சமயத்துலதான் வந்து அவங்களுக்கு செய்து கொடுத்த அந்த ஃபார்முலால வந்து மாற்றம் செய்யற அளவுக்கோ அதுல தப்பு இருக்குன்னு சொல்ற அளவுக்கோ யாரும் வந்து அந்த உயர்நிலை யாரும் அடையலன்றதுனால அவங்க கொடுத்ததே நாங்க ஃபாலோ பண்ணிக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் சனி வந்து மீனத்துக்கு வரதை நாங்க வந்து அடிச்சு சொல்றோம், கன்சிடர் பண்றீங்க. ஓகே, இது இன்னும் ஏனைய கிரகங்கள்லாம் இருக்குல்ல? ஆமா, அதன் அடிப்படையில இந்த வருடம் எல்லாருக்கும் எந்த மாதிரியான விஷயங்களை தரும்? அந்த குரு பகவான் கடகத்துக்கு வரப்போறது உறுதி. அவர் கடகத்துல உச்ச பலம் பெறக்கூடிய நிலையில இருக்க போறாருன்றது உறுதி. இது ஆண்டுக்கு குரு வந்து அவரோட சுழற்சி ஒரு ராசிக்கு ஒரு இடத்துக்கு வர்றதுனா திரும்ப வர்றது 12 வருஷம் ஆகும். அந்த அடிப்படையில் அவர் தன்னுடைய சொந்த சொந்த வீடுன்னு சொல்ல முடியாது, உச்ச வீடு அவருக்கு ரொம்ப பிடிச்ச நட்பு வீடு, சந்திரனுடைய வீடு, அங்க வரப்போறாரு. அங்க வந்து சிறப்பான யோக பலன்களை எல்லாத்துக்குமே கொடுக்க போறாரு. மீனத்துல சனி குருவோட வீட்டுல,
அந்த குருவே வந்து அந்த மீனத்துக்கு 5ஆம் வீடான கடகத்துக்கு வந்து அங்கே முழு பலம் அடைய போறாரு. கடகத்தில் குரு அமரும்போது அவருடைய பார்வை வந்து மீன ராசிக்கு கிடைக்கும். மீன ராசியில் இருக்கக்கூடிய சனிக்கும் கிடைக்கும். சனிக்கு சுபத்துவ தன்மையை கொடுத்துட்றாரு. அசுபர்னு சொல்லக்கூடிய சனிக்கு குருவுடைய இணைவு, திரியோண நிலை இணைவு கிடைக்கிறதுன்றது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை எல்லாத்துக்குமே கொடுக்கும். எல்லா மக்களுக்கும் மனசுல நிம்மதியும் சந்தோஷத்தையும் அமைதியையும் கொடுக்கும் இந்த ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். ஓகே சார். கண்டிப்பா இந்த 2026 நம்மளுடைய ஆடியன்ஸ்க்கு பார்க்குற எல்லாருக்குமே வந்து நல்ல ஒரு ஆண்டா அமையணும்னு நானும் வேண்டி கேட்டுக்கிறேன். நிச்சயமா. ரொம்ப நன்றி சார். ரொம்ப சந்தோஷங்க. மீண்டும் நானும் மக்களுக்கு என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு அனைத்து விதத்திலையும் சிறப்பான மகிழ்ச்சியான ஆண்டு அமையணுன்றதை நான் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். கண்டிப்பான முறையில் நல்ல விதமாக இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தை மட்டும் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து விரும்புகிறேன். அதாவது இப்போ நம்ம சொல்கிறது வந்து கோச்சார் அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள் அப்படின்றது ராசி அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள். ஜோதிட சாஸ்திரம் வந்து விதி அடிப்படையிலையும் கதி அடிப்படையிலும், அதாவது உங்கள் லக்ன அடிப்படையிலையும் சூரியன் உங்கள் ஜாதகத்தில் சூரியன் எங்கே இருக்காரு அப்படின்றத பொறுத்தும் சில பலன்கள் வந்து மாறுபடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நடப்பு தசா புத்திகள், இப்போ உங்களுக்கு என்ன தசா நடந்துட்டு இருக்கு, அது உங்கள் வயதை பொறுத்து, உங்கள் பிறந்த நட்சத்திரத்தை பொறுத்து அந்த வேறுபாடுகள் வரும். அதன் அடிப்படையில் அது உங்களுக்கு யோகத்தை செய்தா என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க தயாராக இருக்குது, அதையும் சேர்த்து இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலைகளையும் வச்சு நம்ம பலன் சொல்லுவோம். அதுதான் இன்னும் நுட்பமாக சரியானதாக துல்லியமான பலன்களாக இருக்கும். தேவைப்படுவவங்க நிச்சயமான முறையில் என்னை தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது வழிகாட்டுதலாக கொடுக்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திப்போம்.